என்ன கான்செப்ட் அப்படின்னா அடுத்த 3 ஃபார்முலாஸ் இன்டெக்ரல் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. என்ன ஃபார்முலா வரும்னா x/2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் a ஸ்கொயர் பை 2. இது டினாமினேட்டர் ஃபார்முலா என்னது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ். சரிங்களா? ரெண்டாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்படி வரும்னா சேம் ஐடியா. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ். அப்போ மூணாவது ஃபார்முலா நீங்க சொல்லி சொல்ல என்ன வருது? ரெண்டு ஃபார்முலா லிங்க் பண்ணி விட்டுட்டேன். மூணாவது ஃபார்முலா சொல்லி சொல்ல என்ன வருது? சார் ஒரே நிமிஷம் சார். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபார்முலா ரெண்டும் லிங்க்ல இத வரும். இந்த டேர்ம் வந்து எப்பவுமே சேம் தான் எல்லாத்துக்கும் ரெண்டுக்கும். அப்ப இந்த டேர்ம் இங்க எது வரும் சொல்லி பார்க்கலாம். சார் அப்போ log அவங்களே தான் சொல்லு, அவங்களே தான் வாய் திறந்து சொல்லணும். அவங்களே தான் plus a square minus a square plus a square by 2 log x plus root x square plus a square. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? சார். அப்ப இது மூணு ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? ஒரே நிமிஷம் சார். சரி, ப்ராப்ளம் பண்ணலாமா? சார் ஒரே நிமிஷம். அதே ஓகே சார். இது எப்படி போடலாம்? டைரக்ட் ஃபார்முலா தான். டைரக்ட் ஃபார்முலா எப்படி போடலாம்? சேம் அப்படியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிருங்க. பண்ணிடு. என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட்? a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். அப்ப 2 வந்துருவாங்க ஃபர்ஸ்ட். x by சரி 1 x by 2 a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 2. 2 ஸ்கொயர் பை 2 sin இன்வர்ஸ் ஆஃப் x by a, x by 2 plus c. ஃபார்முலா எழுதணுமா இல்ல சொல்லிடுவீங்க? ஃபார்முலா எழுது. நான் சொல்றேன். root of a square minus x square ஃபார்முலா into dx. என்ன ஃபார்முலா வரும்? x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a plus அப்ப இங்க a வேல்யூ என்ன? 2. a வேல்யூ 2. அப்ப 2 இருக்கிறது அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்ப என்ன நடக்குது? x by 2 root of 4 minus x square plus 2 into sin inverse of x by 2 plus c. சரிடா கண்ணு? எஸ் சார். என்ன டவுட் இருக்குறியா? டவுட் தரமாட்டேன் சார் ஒரே நிமிஷம் நான் எழுதல. ஒரே நிமிஷம் சார் நான் எழுதிக்கிறேன். சார் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி இந்த ப்ராடக்ட் எனக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஓகே சார். 4 வந்து x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்ப எதுமே போட்டதா 4 வெளிய எடுத்துட்டு போறோம். சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு போட்டு காட்டுங்க.